அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச். என்னன்னு சொன்னால் ஃபுல்லி இமேஜினரி. இதில் நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்கப்படாது, சந்தேகமெல்லாம் வரப்படாது, சிரிக்க மட்டும்தான் செய்யணும். ரைட்டா? நம்ம கான்செப்டுக்குள்ளே போவோம். யம தர்மராஜனுடைய அரச சபை எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. மணி அடிக்குது. அடிச்சோன்னா லபக்குன்னு எல்லாம் எந்திரிச்சு நிற்கிறாங்க. யம தர்மராஜன் அப்படியே நடந்து வரார். பின்னால சித்திரகுப்தன் இப்படி கையை கட்டிட்டு பின்னால் அப்படியே நடந்து வர்றார். யம தர்மராஜன் அப்படியே நடந்து வந்து சிங்காசனத்தில் உட்காந்து இப்படி ஆடுறார். இவர் நேரம் வந்துடுறார். வந்த உடனே எல்லாரையும் பார்த்து இப்படிங்கிறாரு, உட்காந்துடுறாங்க. சித்திரகுப்தன் இப்படி போய் அவரும் உட்காந்துக்கிறார். ஒரு 5 நிமிஷம் எல்லாம் அமைதியா இருக்காங்க. அவர் இப்படி கையை தூக்குறாரு. சித்திரகுப்தா, இன்னைக்கு அப்படிங்கிறாரு, ஐயா இன்னைக்கு 2 பேர் தான் வந்திருக்கோம். ஒன்லி 2 நம்பர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். ஒருத்தர் வந்து சவுத் சைடில், ஒருத்தர் நார்த்து சைடில், ஒருத்தர் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்லேருந்து 2 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அவங்கள தான், வேற ஆளு கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படியா, 2 பேரை வர சொல் அப்படின்னா முதல்ல ஒருத்தர் கூப்பிட்டு வர்றாங்க. அவர் வந்து ஒரு லேபாதேவி பண்ணுற ஒரு சேட்டு, வட்டிக்கு பணம் கொடுக்குற ஒரு சேட்டு வராரு. வந்தோடனே அப்போ இவருடைய சேட்டலைட் டெலிஃபோன் அடிக்குது. யாரோட சேட்டலைட் டெலிஃபோன்? யம தர்மராஜனோட சேட்டலைட் டெலிஃபோனை பற்றி தனியாக நம்ம ஒரு நாள் வீடியோ போடணும். அது ரொம்ப 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 அட்வான்ஸ்டு. அந்த சேட்டலைட் டெலிஃபோனில் நிறைய அட்டாச்மெண்ட் எல்லாம் இருக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு ஒரு நாள் ஆகும். இப்போ சேட்டலைட் டெலிஃபோன் வச்சுங்க, கிணிங் அப்படிங்குது. உடனே எடுத்து இப்படி காதில் வச்சுட்டு ஹலோ அப்படிங்கிறாரு. அப்படியா, இதோ இப்போ வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் உடனே சித்திரகுப்தனை பார்த்து அடுத்த ஆளுத்து கூப்பிட்டு வர்றார். அவர் ஒரு விவசாயி. இவங்க 2 பேர் கேஸை நாளைக்கு பார்த்துக்கலாம், எனக்கு அவசரமாக ஒரு கால் வந்திருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. எல்லாம் எந்திரிச்சு நிற்கிறாங்க. முதல்ல வந்த கம்பீரமான நடை இப்போ இல்லை. இப்படியே மெதுவா ஓஞ்சுவே அப்படின்னு நடக்கிறாரு. பின்னால சித்திரகுப்தன் இப்படியே பின்னாலே போறாரு. போனோன்னே அவருடைய புஷ்பக விமானம் அங்க நிக்குது. அந்த புஷ்ப விமானத்துக்கு ரிமோட் கண்ட்ரோல் கையில் வச்சிருக்காரு. இவர் போய் பக்கத்தில் நின்னோடனே யமதர்மன் சொல்றாரு, சித்திரகுப்தன் தொந்தரவு தாங்க முடியலப்பா அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து நீங்க கேள்வியெல்லாம் கேட்கப்படாது, காதுல மட்டும் கேட்டுக்கணும். தொந்தரவு தாங்க முடியலப்பாங்கிறார். சித்திரகுப்தன் சிரிக்கிறான். ஆமாங்க, உங்களுக்கு மட்டும் இல்லை யம தர்மராஜா, இந்த உலகத்துல அவதரிச்ச எல்லா ஆண்களுக்கும் உள்ள இது, அதை யாருனாலையும் மாற்ற முடியாது அப்படிங்க. அப்புறம் சொல்லிட்டு என்னங்க சொல்லுங்க, விவரமா சொல்லுங்க. ஒன்றுல ஒரே டார்ச்சர், நம்ம சம்சாரம் தான் ஒரே டார்ச்சர். இப்போ பாரு, உட்கார்ந்தோன்னா ஃபோன் எடுத்து உடனே வீட்டுக்கு கிளம்பி வாங்கன்னு சொல்கிறான். காலையில் வரைக்கும் உட்கார்ந்துருந்தா ஒன்றும் சொல்லலை, இப்போ வந்தோன்னே உடனே கிளம்பி வாங்கங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ரிமோட் எடுத்து இப்படி அமுத்தினோன்னு டோர் திறந்துக்குது. உள்ளே போய்க்கு வந்து ரிமோட் அமுத்தினோன்னு அது அப்படியே மேலே மிதந்து அப்படியே பறந்து அப்படியே மறைஞ்சிருது. அது நேராக யம தர்மனோட மாளிகையில் வந்து மேலே அப்படியே ரவுண்ட் அடிக்குது. மறுபடியும் இப்போ வச்சோன்னா நேராக வந்து போர்ட்டிகோவில் இறங்குது. அப்படி அமுத்தினோன்னே கேட் திறக்குது. அவர் உள்ளே போகிறாரு. மறுபடியும் அமுத்தினோன்னே நேராக ரிவர்ஸ் ஆகி அதே ஷெட்டுக்கு போயிடுது. நம்புங்க, இது நடக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல இது நடக்கும். நான் சொல்றது கற்பனை, இது நடக்கும், பாருங்க. அப்புறம் உள்ள மெதுவா போறாரு. போனோன்னே யம தர்மராஜனுடைய ஒய்ஃப் தர்மபத்தினி அங்கிருந்து வரான். வந்தோன்னே முதல் கேள்வி, அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். யார? யம தர்மராஜனை கேட்குற கேள்வியா அது? அப்படியே நடுங்கி போயிடறான். ஏமான்னு, இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு நம்ம சொன்னோம்ல, அதை கேட்காம நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க. இப்போ அங்கேருந்து நம்மளை கூப்பிடுறாங்க, எனக்கு ரொம்ப வேண்டிய சொந்தக்காரங்க,
போகலான்னா நல்லா இருக்காது. கிளம்பிட்டோமான்னு சொல்லி மறுபடியும் 2 பேர் வெளியில் வராங்க. பட்டன் அமுத்தினா புஷ்பகமாக ஷெட்லேருந்து வருது, 2 பேர் ஏறி அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. ஆனானப்பட்ட யமதர்மனுக்கு ஒய்ஃபினால இவ்வளோ டார்ச்சர்னா பார்த்துக்குங்களேன். இது இப்படி இருக்கட்டும். இது அடுத்த நாள் யமதர்மன் மறுபடியும் சபைக்கு போகிறப்போ அந்த லேவாதேவி பண்ணுற சேட்டை வர சொல்கிற. அப்படி என்னையா பண்ண சொல்லியா அப்படிங்கிற சித்திரகுப்தர். ஐயா, இவர் வந்துங்க 99% நல்லது பண்ணியிருக்காருங்கய்யா. 99% நல்லது பண்ணியிருக்காரு, 1% தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறார். அப்படியா, சரி நல்லதை விட்டுரு, அல்லதை சொல்லு அப்படிங்க, அதாவது தப்ப சொல்லுங்கிறார். இல்லைங்கய்யா, இவர்கிட்ட போய் ஒருத்தன் கேள்வி கேட்குறான். என்ன கேள்வி கேட்குறான்? யாரோட ஒய்ஃபு அழகா இருக்குன்னு கேட்குறான். அப்போ அவன் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, என்ன பதிலோ அந்த பதிலை கரெக்டாக சொல்லணும். ஆனால் அவன் கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக அந்த இடத்துல ஒரு பதில் சொல்கிறான். அந்த பதில் இவனுக்கு காதில் விழுகல. மறுபடியும் தெளிவாக சொல்லு அப்படிங்க. இந்த மாதிரி கேட்குறாங்க, யாருடைய ஒய்ஃப் ரொம்ப அழகாக இருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறது யமனோட ஒய்ஃப் அப்படின்னு அவர் சொல்கிறார். யமனோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறார். உடனே யமனோட ஒய்ஃப் அப்படின்னு சொன்ன உடனே யமனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னப்பா இப்படி சொல்கிறான்? அப்புறம் என்னையா அப்படின்னா, ஐயா தப்பு நடந்து போச்சுங்க, என்னோட ஒய்ஃபுன்னு சொல்ல வேண்டியதுக்கு பதிலாக யமனோட ஒய்ஃப்னு சொல்லிட்டேங்க ஐயா. ஒரே ஒரு எழுத்து மட்டும் மாறி போச்சுங்கய்யா, என்னை தூக்கிட்டு வந்துட்டாங்கய்யா அப்படிங்கிறான். அப்படி யோசிக்கிறான் யமதர்மன். அவன் முன்னால சீன் போகுது. என்னுடைய ஒய்ஃபு அழகானவன் இவன் சொல்லியிருக்கான். என்னுடைய ஒய்ஃபு, நான் யமன், என்னுடைய ஒய்ஃபு அழகானவன் இவன் சொல்லியிருக்கான். இருக்கட்டும், அடுத்தவனை வர சொல்லுங்க. அடுத்து விவசாயி, ஐயா பாவமங்க ஐயா, இவன் நல்லதே பண்ணல, ஒன்று கூட பண்ணல, அந்த அளவுக்கு எனக்கு வசதி இல்லை, ஆனால் ஒன்னே ஒன்று நல்லது பண்ணியிருக்கான். உட்காந்து கஞ்சி குடிச்சிட்டு இருக்கும்போது மேலேருந்து ஒரு புறா கீழே விழுந்தோடனே அந்த புறாவுக்கு வாயில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கஞ்சி ஊற்றி உயிரை கொடுத்து பறக்க விட்டாங்கய்யா. ஓ சரி, இவனை நீ கேள்வியே கேட்க வேண்டாம், இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு அப்படின்ட்டு இந்த பக்கம் திரும்புகிறான். இவன் யாரு? இந்த லேவாதேவி பண்ற சேட்டு. இவன் என்ன பண்ணியிருக்கான்? ஒரே ஒரு எழுத்து என்னோட ஒய்ஃப்னு சொல்லக்கூட யமனோட ஒய்ஃப்னு சொல்லிட்டான். யமனோட ஒய்ஃபு எப்படிப்பட்டவன் சொல்லி யமனுக்கு தான் தெரியும். அப்போ யமன் இப்படி யோசிக்கிறான், இவனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் சித்திரகுப்தன் இப்படி வாங்குறான். வந்தோன்னா அவன் இப்படி நிற்கிறான். அவன் காதில் சொல்லணுன்னா அவன் ஷாக் ஆயிடுறான். சித்திரகுப்தன், என்னங்கய்யா? ஆமாப்பா, அவனுக்கு இதுதான் பனிஷ்மெண்ட்டு, இதுதான் பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறான். என்ன பனிஷ்மெண்ட்டு? நாளைக்கு பார்க்கலாமா? வேண்டாம், இன்னைக்கே பார்த்தலாம். பனிஷ்மெண்ட் எல்லாம் தள்ளி போடக்கூடாது. எல்லா மேஜிஸ்ட்ரேட்டும் அட்ஜான்மெண்ட் அப்படிம்பாங்க, தீர்ப்பு ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படிம்பாங்க. எப்போ தீர்ப்பு வரும்னு தெரியாது, அதுலேயே அவன் செத்து போயிடுவான். குற்றவாளி அதுலேயே செத்து போயிடுவான். இருந்தாலும் நம்ம பார்க்குறோம், தீர்ப்பு ஒத்தி வைக்கப்படுகிறது, நாளைக்கு தேதி குறிப்பிடாமலும் ஒத்தி வைக்கப்படுது. அந்த மாதிரி நம்ம அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம். இதான் தீர்ப்பு வந்துடுது, இவனை திருப்பி கொண்டு போய் அவங்க வீட்டிலேயே விட்டுரு அப்படிங்கிற. அப்படி ஏங்க யான்னு? ஆமாப்பா, இவனுக்கு ஒரு 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 எழுத்து தான் மாறி போச்சுன்னா கூட இன்னொருத்தனுடைய மனைவியை பத்தி தான் சொல்லியிருக்கான். பிறன்மனை நோக்கா பேராண்மை சான்றோர்க்கு அரண் என்றோ ஆண்டலுக்குன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். பிறன்மனை நோக்கா பேராண்மை, நோக்கா பேராண்மைனா பார்க்கவே கூடாது. பிறன்மனை நோக்கான நோக்கம்னு ஒரு நோக்கத்தோட பார்க்கறது. பார்வை வேற, நோக்கம் வேற. கெட்ட நோக்கத்தோட பார்க்கறது தான் நோக்கம்னு சொல்றது. பிறன்மனை நோக்கா பேராண்மை சான்றோர்க்கு அரண் என்றோ ஆன்ற இழுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னோட ஒய்ஃபு அவ எமனோட ஒய்ஃப்னு அவன் சொன்னது தப்பு தான். அதனால அவனை கொண்டு அவங்க ஒய்ஃப்கிட்டே விட்டுரு அப்படின்னோடனே, அதுக்கு இது எப்படி பனிஷ்மெண்ட் ஆகும் அப்படின்னு அவன் கேட்குறான். இது எப்படி பனிஷ்மெண்ட் ஆகணும்? உனக்கு தெரியாத, நீ தானே சொன்ன உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களும் ஏதோ ஒரு இடத்துல கஷ்டப்படுறாங்கன்னா இந்த இடத்துல தான் கஷ்டப்படுறாங்க.
அதனால் இவன் மீதி இருக்கிற நாளெல்லாம் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்கிட்டோம், அப்புறம் பார்க்கலாம், சபை கலையட்டும் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு தர்மராஜா போயிடுறாரு. அவன் மனசில் ஒரு சந்தோஷம், இன்னைக்கு சிக்கனாண்டா ஒருத்தன், நம்மளை மாதிரியே ஒருத்தன் சிக்கனாண்டா அப்படின்னு சொல்லி. அதான் அன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன், யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு சொல்லி, யான் பெற்ற துன்பம் பெருக இஃபெலோ அப்படின்னு சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவர் எந்திரிச்சு நடந்து போகிறாரு. இதுதான் இன்றைய இது. சுத்தமான கற்பனைங்க, சுத்தமான கற்பனை, வடிகட்டின கற்பனை, ஜமக்காலத்தில் வடிகட்டின கற்பனை. ஆகவே இதை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இதை விட உல்டா உல்டானா என்ன சொல்கிறது தெரியல, அந்த மாதிரி உருட்டின கதை நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.